இதனப்படி கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் இது நம்ம ஊர் செய்திகள் வழங்குவதற்காக வேதப்பிரியா செல்வராஜ். போராட்டமா தேரோட்டமா, கொண்டாட்டமா திண்டாட்டமா, கொலையா கொள்ளையா, தமிழகத்தின் மூலை முடுக்குகளில் நிகழ்ந்த அத்தனை நிகழ்வுகளும் அரை மணி நேரத்தில். இது நம்ம ஊரு. டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேடு விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் இடைத்தரகர் ஜெயக்குமாரை 7 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. டிஎன்பிஎஸ்சி சார்பில் கடந்த ஆண்டு நடந்த குரூப் 4 மற்றும் கடந்த 2017ஆம் ஆண்டு நடந்த குரூப் 2A தேர்வுகளில் முறைகேடாக பலர் பணம் கொடுத்து வெற்றி பெற்றது விசாரணைகள் உறுதியானது. இதையடுத்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் 2 வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த 2 வழக்குகளில் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான சித்தாண்டி உட்பட 32 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். இதற்கிடையே ஓம்காந்தன் மற்றும் சித்தாண்டியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. கடந்த 8 ஆண்டுகளில் சித்தாண்டி, ஓம்காந்தன், ஜெயக்குமார் கூட்டணி மெகா மோசடியாக 1000 பேரிடம் பல கோடி ரூபாய் வசூலித்து தேர்வில் வெற்றி பெற செய்ய வைத்துள்ளது தெரியவந்துள்ளது. அவர்கள் அனைவரும் தற்போது 41 அரசு துறைகளில் பல்வேறு பணியிடங்களில் ஊழியர்களாக பணியாற்றி வருகின்றனர். அவர்களை தகுதி நீக்குவது குறித்து அரசு அதிகாரிகள் துறை வாரியாக தீவிரமாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து மெகா மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட ஜெயக்குமாரை பிடிக்க சிபிசிஐடி போலீசார் பல கோணங்களில் தேடி வந்த நேற்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2A முறைகேட்டில் முக்கிய குற்றவாளியான ஜெயக்குமாரை 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை எழும்பூர் தலைமை பெருநகர குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குரூப் 4 பணிக்காக கூடுதலாக 484 காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் குரூப் 4 காலி பணியிடங்களுக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தேர்வு நடைபெற்றது. இதில் முறைகேடு நடைபெற்றதை அடுத்து அது தொடர்பான பணிகள் ஆட்கள் தேர்வு நடவடிக்கைகளை நிறுத்தி வைப்பதாகவும் விசாரணை முடிந்த பிறகே நடவடிக்கைகள் தொடரும் என்றும் டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் குரூப் 4 விவகாரத்தில் அடுத்த கட்ட பணிகள் நிறுத்தம் என வெளியான தகவலில் உண்மையில்லை என்று டிஎன்பிஎஸ்சி விளக்கம் அளித்துள்ளது. குரூப் 4 தேர்வு ரத்து செய்யப்படாது எனவும் தேர்வு எழுதியோர் கவலைப்பட வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குரூப் 4 காலி பணியிடங்களின் மொத்த எண்ணிக்கை 9398 இருந்து 9882 அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் காலி பணியிடங்களுக்கான கலந்தாய்வு தேதி விரைவில் வெளியிடப்படும் என்றும் டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பணிக்காக கூடுதலாக தற்போது 484 காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் புதிதாக பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தி வருகிறது. தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் உள்ள ஊரக உள்ளாட்சிகளுக்கு கடந்த மாதம் 27 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி தலைவர், ஒன்றிய கவுன்சிலர்கள், மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர்கள் என 4 பதவிகளுக்கான தேர்தல் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த 2ஆம் தேதி பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட்டன. இந்த நிலையில் 27 மாவட்டங்களுக்கான தேர்தல் முடிவடைந்த நிலையில் புதிதாக உருவாக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கான ஊரக தேர்தல் நடத்தும் பணிகள் மாநில தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வந்தது. இது தொடர்பாக 2 முறை ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றது. இதன்படி 9 மாவட்டங்களுக்கான வார்டு மறுவரையறை பணிகள் முடிந்து பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் அது தொடர்பான அரசாணை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்துவது தொடர்பான பணிகளையும் மாநில தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் 9 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அலுவலர்களுடன் மாநில தேர்தல் ஆணையர் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். முதுமலையில் ஆதிவாசி சிறுவனை அழைத்து வனத்துறை அமைச்சர் காலனி கலெக்டர் கூறிய விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயாரிடம்
வருத்தம் தெரிவித்ததால் சர்ச்சை முடிவுக்கு வந்தது. முதுமலையில் வளர்ப்பு யானைகளுக்கான புத்துணர்வு முகாமை தமிழக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தொடங்கி வைத்தார். விழாவில் கலந்து கொண்ட அவர் தனது காலணியை கலற்றுவதற்காக அங்கு வேடிக்கை பார்க்க வந்த பழங்குடியின இனத்தை சேர்ந்த கேத்தன் என்ற சிறுவனை அழைத்து தனது காலணியை கலற்ற வைத்தார். இந்த நிகழ்வு ஊடகங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதுடன் தமிழகம் முழுவதும் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. இதையடுத்து திண்டுக்கல் சீனிவாசன் தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்தார். அதனை ஏற்க மறுத்த தெப்பக்காடு பழங்குடியின மக்கள் மசினகுடி காவல் நிலையத்தில் சிறுவனை கொண்டு அமைச்சர் மீது புகார் அளிக்க வைத்தனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுவன் மற்றும் குடும்பத்தினர் தெப்பக்காடு பகுதியைச் சார்ந்த 100க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்களையும் உதகையில் உள்ள தமிழக மாளிகைக்கு புலிகள் காப்பக அதிகாரிகள் காலை அழைத்து வந்தனர். அவர்களை நேரில் சந்தித்த தமிழக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பாதிக்கப்பட்ட சிறுவன், அவனது தாயார் காளியம்மாள் ஆகியோரிடம் பழங்குடியின மக்கள் முன்னிலையில் வருத்தம் தெரிவித்தார். மேலும் அவர்களது கிராமத்திற்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்றும் உறுதியளித்தார். பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வனத்துறை அமைச்சர் எந்த உள்நோக்கத்துடன் தான் செய்யப்படவில்லை என்றார். மேலும் பழங்குடியின மக்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அவங்க ஊர்க்காரங்க நேரில் பார்த்து எங்கள்கிட்ட சொல்ல சொல்லுங்கன்னாங்க. இன்னைக்கு எல்லாரும் வந்தாங்க. அவங்க கோரிக்கை மனுக்கள் கொடுத்தாங்க. அந்த பையன், அவங்க அம்மா, குடும்பம், ஊர்க்காரங்கள்ட்ட எல்லாம் உட்காந்து பேசி நேற்று நடந்த சம்பவங்களை அவன் என்னை பேரமான நினச்சி தான் கூப்பிட்டோம். இதில் ஒன்றும் யாருக்கு ஒன்றும் எந்த உள்நோக்கம் கிடையாது. என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஊர் பிரச்சனைகள் எது இருந்தாலும் கொடுக்கணும். நேராக கலெக்டர் மாட்ட கொடுத்து மனுக்கள் வாங்கி கொடுத்துட்டோம். சமரசத்தை அடுத்து பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் வனத்துறை அமைச்சர் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டதால் அவர் மீது மசினகுடி காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகார் திரும்ப பெறப்படும் என்று தெரிவித்தார். ஸ்டேஷன் வரையும் போயிட்டோம். அமைச்சர் இப்படி பண்ணனுட்டு. அப்போ இப்போ நாங்கள் அமைச்சரை பார்க்க வந்ததுக்கு எல்லா பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கும் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை, எல்லாம் சமாதானம் ஆகி போயிட்டாங்க. எங்கள் கோரிக்கை அமைச்சர் ஏற்றாச்சு. இப்போ அது எங்களுக்கு செஞ்சு நல்லா எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுத்தணும். கலெக்டர் அம்மா எங்கள் ஏரியா பார்க்கணும். வாங்கிடுறோம். வாங்குறோம். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை தொடர்பாக தமிழக ஆளுநர் சுதந்திரமாக முடிவெடுக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதிகளாக சிறையில் உள்ள நளினி, முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை முன்கூட்டியே விடுதலை செய்ய தமிழக அமைச்சரவையில் கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்துக்கு ஒப்புதல் கேட்டு தமிழக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை அந்த தீர்மானத்துக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் காலம் தாழ்த்தி வருகிறார். ஆளுநரின் இந்த செயலுக்கு தமிழக அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றன. மேலும் அமைச்சரவை தீர்மானத்தின்படி 7 பேரையும் விடுதலை செய்ய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று நளினி ஆட்கொணர்வு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் பேரறிவாளன் உட்பட 7 பேர் கருணை மனு மீது ஆளுநர் சுதந்திரமாக முடிவெடுக்கலாம் என்று மத்திய அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இந்த வழக்கை பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். நெய்வேலி NLC சுரங்கத்தில் நடிகர் விஜயின் மாஸ்டர் படப்பிடிப்பு நடத்த எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விஜய் நடிக்கும் மாஸ்டர் திரைப்படத்தின் படப்பிடிப்பு NLC 2வது சுரங்கம் அருகே நடைபெற்றது. அப்போது பாதுகாக்கப்பட்ட இடத்தில் படப்பிடிப்பு நடத்த எப்படி அனுமதி வழங்கலாம் என்று கூறி சுரங்கத்தை முற்றுகையிட்டு பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. வருமான வரித்துறை சோதனை முடிந்த நிலையில் மாஸ்டர் படப்பிடிப்பில் விஜய் கலந்து கொண்டார். விஜயின் மாஸ்டர் படத்தின் படப்பிடிப்பு NLC 2வது சுரங்கத்தில் 2வது நாளாக நடைபெற்றது. மாஸ்டர் படத்தின் படப்பிடிப்பு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை படப்பிடிப்பு நடத்த NLC நிறுவனம் அனுமதி அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும்
முழுவதும் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களின் விலை உயர்வுக்கு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி குவார்ட்டர் தற்போது விற்கும் விலையுடன் கூடுதலாக 10 ரூபாய் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. ஆஃப் பாட்டில் 20 ரூபாயும் ஃபுல் 40 ரூபாயும் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. பீர் பாட்டில் தற்போது விற்கும் விலையுடன் 10 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மதுபானங்களின் விலை உயர்த்தப்பட்டதன் மூலம் அரசுக்கு ஆண்டிற்கு வருவாயாக கூடுதலாக 2200 ரூபாய் கோடி கிடைக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே மதுபானங்களின் விலை இன்று முதல் உயர்த்தப்பட்டு இருப்பது மது பிரியர்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. கடைசியாக கடந்த 2017 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் தமிழகத்தில் மதுபான வகைகளின் விலை உயர்த்தப்பட்ட நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அனைத்து மதுபானங்களின் விலையும் உயர்த்தி உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசின் வருவாயில் மதுபான விற்பனை முக்கிய பங்கு வகிக்கிறது. கடந்த ஆண்டு டாஸ்மாக் மூலம் தமிழக அரசுக்கு 31,500 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் தேர்வர்களுக்கு பல்வேறு விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை பதிவு செய்வதை தடுக்க ஆதார் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் அம்பலமான நிலையில் புதிய மாற்றங்களை தேர்வாணையம் அறிவித்துள்ளது. தேர்வர்களின் விரல் ரேகை ஆதார் தகவலோடு ஒப்பிட்டு மெய்த்தன்மை சரிபார்க்கப்படும் என்றும் டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்றும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுகாதாரத்துறை செயலாளர் பியூலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஸ்டான்லி மருத்துவமனையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்திற்கு விமானம் மற்றும் கப்பல் மூலம் வந்த 17,000 பேர் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் வீடுகளில் உள்ள 1,600 பேரையும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சீனாவிலிருந்து வந்த தமிழகத்தை சேர்ந்த 36 நபர்களில் 32 நபர்களுக்கு கொரோனா பாதிப்பு இல்லை என்றும் மற்ற 4 நபர்களுக்கான அறிக்கை கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு இல்லை என்ற அவர் உரிய தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பியூலா ராஜேஷ் அப்போது கூறினார். நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 36 சாம்பிள் நம்ம எடுத்திருக்கோம். 36ல 32 சாம்பிள் வந்து நெகட்டிவ், 4 சாம்பிள் மட்டும் அண்டர் ப்ராசஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம மாநிலத்தில் ஒரு சாம்பிள் கூட பாசிட்டிவ் கேஸ் வரல. இது வரைக்கும் நம்ம ஸ்டேட்டில் வந்து 11 பேசஞ்சர்ஸ் வந்து சஸ்பெக்ட் ஆகி பல்வேறு மருத்துவமனையில் இருக்காங்க. சொன்ன மாதிரி இப்போ 4 டெஸ்ட் சாம்பிள் தான் பெண்டிங் இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே முழு வீச்சில் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இங்கே அது என்டர் ஆகலை. தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் உரிய சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர் கேரள மாநிலத்திற்கு அருகில் உள்ள 5 மாவட்டங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். திருவாரூர் அருகே ஓஎன்ஜிசி குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வெளியேறிய கச்சா எண்ணெய் வயலில் பாய்ந்ததால் உளுந்து பயிர் சேதம் அடைந்தது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தாலுகாவிற்கு உட்பட்ட மூலங்குடி கிராமத்தில் பன்னீர்செல்வம் என்பவருக்கு சொந்தமான 1 ஏக்கர் விவசாய நிலத்தில் சம்பாரல் அறுவடை செய்த பின்னர் தற்போது உளுந்து செடிகளை விதைத்திருந்தார். இந்த நிலையில் அவரது வயலின் அருகில் புதைக்கப்பட்டிருந்த ஓஎன்ஜிசி எண்ணெய் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக கச்சா எண்ணெய் வயலில் கசிந்து விளைநிலம் சேதமடைந்தது. இதையடுத்து பன்னீர்செல்வம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் அங்கு வந்த ஓஎன்ஜிசி அதிகாரிகள் பன்னீர்செல்வத்திடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஏழை எளிய மக்களுக்கும் கிராம மக்களுக்கும் நடுத்தர மக்களின் நிலையை உயர்த்தும் வகையில் தமிழக நிதிநிலை அறிக்கை இருக்கும் என்று துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறில் உள்ள அரசு இளைஞர்கள் விடுதியரங்கில் பழங்குடி இளைஞர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் கலாச்சார விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்று பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தின் பாரம்பரியத்தையும் மற்ற மாநிலங்களில் உள்ள கலாச்சாரத்தையும் வளர்க்கும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக கூறினார். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை ஏழை எளிய மக்களுக்கும் கிராம மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் பொருளாதார நிலையை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுத்தப்படுகிறது என்றும் இந்த ஆண்டு பட்ஜெட்டும் அதை பிரதிபலிக்கும் என்றும் தெரிவித்தார்.
மாநிலங்களில் உள்ள பல்வேறு பரிமாற்றங்களை அவர்களை காணவும், நம்முடைய தமிழ்நாட்டுடைய புதுச்சேரியுடைய கலாச்சாரங்களை அவர்கள் அறிந்து கொள்வதும் ஒரு நல்ல ஏற்பாடாக இந்த நிகழ்ச்சி கடந்த 7 தினங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை ஏழை எளிய மக்கள், கடிதத்தில் இருக்கும் மக்கள், கிராமப்புறங்களில் இருக்கின்ற மக்களுடைய பொருளாதார நிலை, மேல்தட்டில் வசிக்கின்ற மக்களுடைய பொருளாதார நிலைக்கு இந்த ஆண்டும் நிதிநிலை அறிக்கை உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு நல்ல நிதிநிலை அறிக்கையாக நாட்டு மக்கள் நலன் கருதியும் நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அனைத்து துறைகளிலும் மேம்படுத்தக்கூடிய நிதிநிலை அறிக்கையாக வெளிப்பட்டது. சாதி, மதம், இனம், மொழி, நாடு என்ற பாகுபாடுகளை கடந்து தமிழகத்தை சேர்ந்த இளைஞர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த இளம் பெண்ணும் காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். படிக்க சென்ற இடத்தில் உருவான காதல் பெற்றோரின் சம்மதத்துடன் திருமணத்தில் இனிதே முடிவடைந்துள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்ப்போம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சானர்பாளையம் பகுதியை சேர்ந்த சண்முகவேல் தமிழரசி தம்பதியர். இவர்களது மகன் தரணி M.Tech MS படித்துவிட்டு இவர் ஸ்வீடன் நாட்டில் இன்ஜினியராக வேலை பார்த்து வருகிறார். கடந்த சில வருடங்களுக்கு மேற்படிப்பிற்காக ஸ்வீடன் சென்றபோது அந்நாட்டை சேர்ந்த மரினா சூசன் என்பவரை சந்தித்துள்ளார். இருவரின் சந்திப்பு நட்பாக தொடர்ந்து சில நாட்களில் காதலாக மாறியுள்ளது. இருவரும் திருமணம் செய்து கொள்ள விரும்பிய நிலையில் இதுகுறித்து தங்கள் பெற்றோரிடம் தெரிவித்த திருமணத்திற்கு அனுமதியும் பெற்றனர். மேலும் சாதி, மத, சடங்கு, சம்பிரதாயங்கள் தங்கள் திருமணத்திற்கு தடையாக இருந்துவிடக் கூடாது என கருதிய இந்த ஜோடி இரு வீட்டார் மதத்தின்படியும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். இதனை அடுத்து தரணியும் மரினாவும் மணமகள் வீட்டார் விருப்பப்படி கிறிஸ்துவ முறைப்படி முதலில் திருமணம் செய்தனர். இதனையடுத்து மணமகன் வீட்டார் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டனர். அப்போது இந்து முறைப்படியும் தங்கள் குலவழக்கப்படியும் சடங்குகள் செய்யப்பட்டது. பின்னர் பட்டு வேட்டி சட்டையில் மணமகனும் பட்டு புடவையில் மணமகளும் வந்த நிலையில் சுயமரியாதை முறைப்படி எளிமையாக ஒருவருக்கு ஒருவர் மாலை மாற்றிக் கொண்டதோடு தங்க சங்கிலி மற்றும் மோதிரம் அணிவித்து திருமணத்தை முடித்துக் கொண்டனர். திருமண நிகழ்ச்சியில் அயல் நாட்டை சேர்ந்த பெண் வீட்டாரும் பட்டு வேட்டி பட்டு புடவை அணிந்து வந்து அசத்தினர். ஜாதி, மதம், நாடு கடந்து திருமண பந்தத்தில் இணைந்த இளம் ஜோடிகளை கண்டு அனைவரும் வியந்ததோடு மனதார வாழ்த்திவிட்டு சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மர்ம விலங்கு கடித்ததில் ஆட்டுக்குட்டிகள் இறந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாரதிதாசன் பகுதியில் வசித்து வரும் முனியாண்டி என்பவர் தனது வீட்டில் கொட்டகை அமைத்து ஆடுகளை வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் நள்ளிரவில் ஆடுகள் அலறல் சத்தம் கேட்டு அவர் வெளியே வந்து பார்த்தபோது 2 ஆட்டுக்குட்டிகள் மர்ம விலங்குகள் கடித்து இறந்து போயிருந்தன. மேலும் சில ஆடுகள் காயத்துடன் துடித்துக் கொண்டிருந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்தை பார்வையிட்ட வனத்துறையினர் ஓநாய் அல்லது காட்டுநாய் கடித்து ஆடுகள் உயிரிழந்திருக்கலாம் என்று தெரிவித்துள்ளனர். இதேபோல் கடந்த 31ஆம் தேதி அசப்பூர் கிராமத்தில் 28 ஆடுகளை மர்ம விலங்கு கடித்ததில் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கி ஏமாற்றியதாக அளித்த புகாரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியது. பாஸ்போர்ட்டை காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும், தேவைப்படும் போது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முன்பு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் தினமும் கையெழுத்திட வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விதித்துள்ளது.
நீலகிரி மாவட்டம் குளுத்துறை அருகே கேரளாவிற்கு கடத்த முயன்ற 8 டன் ரேஷன் அரிசியை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அழகிய மண்டபம் பகுதியில் வாகன சோதனையில் பணியில் ஈடுபட்டிருந்த வருவாய்த்துறை பறக்கும் படையினர் கேரள பதிவு எண் கொண்ட மீன் ஏற்றி செல்லும் மினி கண்டெய்னர் லாரியை நிறுத்த முயற்சித்தனர். அப்போது அந்த வாகனம் நிற்காமல் சென்னை நிலைகள் அதனை துரத்திச் சென்று குழித்துறை அருகே மடக்கி பிடித்தனர். அப்போது அந்த வாகனத்தில் சுமார் 8 டன் ரேஷன் அரிசி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஓட்டுநரிடம் நடத்திய விசாரணைகள் அரிசியை கேரளாவிற்கு கடத்தி செல்வதாக கூறினார். இதையடுத்து ஓட்டுநர் ஜெகன் என்பவரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததோடு ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரியையும் பறிமுதல் செய்தனர். மதுரையில் கடந்த வருடம் நடந்த தட்டச்சு தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஒரு பெண் உட்பட 3 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை சுப்பிரமணியபுரத்தில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்ற தட்டச்சு தேர்வில் நாதன் ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ் என்ற தட்டச்சு பயிற்சி மையத்தின் மூலம் விக்னேஷ் மற்றும் மரகதம் ஆகியோர் முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் சென்னையில் கடந்த மே மாதம் கூடுதல் இயக்குநர் மரகதத்திற்கு தட்டச்சு தேர்வு நடத்தியதில் அவருக்கு தட்டச்சு செய்ய தெரியாதது தெரியவந்தது. மேலும் இந்த முறைகேட்டில் நாதன் இன்ஸ்டிடியூட் உரிமையாளர் சின்னத்துரை உடந்தையாக இருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கூடுதல் இயக்குநர் அருளரசு மதுரை ஜெயகின்புரம் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் விக்னேஷ், மரகதம், நாதன் இன்ஸ்டிடியூட் உரிமையாளர் சின்னதுரை ஆகிய 3 பேர் மீது ஜெயகின்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு முடிவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியில்.